கூடாது. ஐ எம் a டீச்சர். சொல்லுங்க எனக்கு. ஐ Subject. subject. am Verb. now teacher. Objects. Oh, Complement. ஏன் தெரியுங்களா? அந்த டீச்சர் தான் நான் தான் டீச்சர். என்னதான் பூர்த்தி பண்ணுது அது. ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்னா தான் ஆப்ஜெக்ட். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஃப்ரெஷ்னாலும் சி, ஐ எம் டீச்சர்னாலும் சி. இதுதான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரு 50 நாள் பார்க்க போறோம். எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஸோ ஐ எம் டீச்சர், எஸ்விசி. நல்லா பார்த்துங்க. இங்க வந்து ஃப்ரெஷ்ங்கிறது அட்ஜெக்டிவ் பெயர் உரி சொல்லா இருக்கு. அப்பயும் காம்ப்ளிமெண்டா தான் வருது. இங்க டீச்சர் பெயர் சொல்லா இருக்கு. அப்பயும் ஐய குறிக்கிறதுனால அது காம்ப்ளிமெண்டா தான் வருது. ஸோ அட்ஜெக்டிவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது வேற. இந்த பேட்டர்ன்ங்கிறது வேற. இந்த பேட்டர்ன் தான் நீங்க பிடிக்கும். வா, இவ்வளவுதான் பேட்டர்னா? மொத்தம் 5 லெட்டரை வச்சுட்டு இவ்வளவு கம்பு சுத்தலாமா? நிச்சயம் சுத்தலாம். அவ்வளவுதான். அதை தான் நீங்க கரெக்டா பார்க்கணும். பண்ணிடலாமா? நிச்சயம் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரைட். இப்ப நான் வந்து ஒரு இது போடுறேன். நிறைய சென்டென்ஸ் பண்ணலாம். இதுதான் கிடையாது. உங்களுக்கு ஒரு 40-50 சென்டென்ஸ் இன்னைக்கு இந்த 1 ஹவர்ல இந்த கான்செப்டை நீங்க தரவாக்கணும். ஆல் ரைட். ஹியர் ஐ லைக் ஸ்வீட்ஸ். இங்கே ஒர்க் பண்ணி சொல்லுங்க. சப்ஜெக்ட் லைக். Subject. Verb. verb. ஸ்வீட்ஸ். ஆப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிளா போட்ட பாத்தீங்களா? சோ அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதை கொண்டு வர்றப்ப இதே சும்மா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போய் சொல்றாரு அப்படின்னு இதுலதான் நம்ம வந்து ஒண்ணு கொண்டு வர போறோம். சின்ன சின்ன சேஞ்சு நீங்க வந்து எப்படி பண்றீங்கன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஃபார்ம் ஆயிடும். நீங்க இதுல ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா அந்த சென்டென்ஸ் பத்தி ஃபார்ம் ஆயிடும். ஐ புட் த பாக்ஸ் ஆன் த டேபிள். சொல்லுங்க. நீங்க அப்படியே சொல்லிட்டே வரணும். ஐ சப்ஜெக்ட் புட் verb the box Object. on the table. Object. Oh, Urgent sir. எங்க போறோம்? வெறும் டேபிள் கிடையாது. நான் ஆன் த டேபிள்னு போறேன். பக்காவா சொல்றேன். எங்க போறேன்? டேபிள் மேல அந்த பாக்ஸை வைக்கிறேன் நான். அதுதான் முக்கியம். நீங்க இந்த ஆன்லாம் விட்டுறக்கூடாது. அப்ப நீங்க ஃபார்ம் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதனாலதான் 2வது படிக்கிறப்ப 3வது படிக்கிறப்ப இங்கிலீஷ் கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. ஏன் தெரியுங்களா? இதுதான் அடிப்படை. SVOA. சொல்லுங்க. அர்ஜென்ட்டுக்கு என்னென்ன வரும் சார்? அத இப்ப சொல்ல பாருங்க. ஹவுக்கு போடலாம். ஹவு ஆன்சர் பண்ணுதுன்னா when, எப்ப, where. நீங்க ஒய்யும் போடலாம். முக்கியமான எல்லாமே காலத்தையும் நேரத்தையும் குறிக்கிறது, காரணத்தை குறிக்கிறது எல்லாத்துக்கும் வரலாம். இப்ப இது வந்து அந்த லிஸ்ட் பண்ணாம ஒண்ணு என்ன பண்ணலாம்னா ஒரு 20-30 வாக்கியம் நான் கொடுக்குறேன். நீங்களே கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் இருக்காது. இப்ப பாருங்க, நல்லா பாத்துக்கணும். அந்த பேட்டர்ன் பயங்கரமா எமர்ஜ் ஆகும். ஓ இவ்வளவு தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் அவர் எடுத்துட்டு சொல்றாரு அப்படின்னு தோணும். அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது. நீங்க தெரியல வரதுதான் அது. இப்ப ஐ லிவ் இன் கோயம்புத்தூர் அடிங்க பாக்கலாம். ஐ லிவ் இன் கோயம்புத்தூர். Subject verb. அட்ஜெக்ட். அருமையா சொல்லுங்க. ஆப்ஜெக்ட்லாம் வாய் தவறி கூட சொல்ல கூடாது. ரைட். காம்ப்ளிமெண்ட் சொல்ல கூடாது. இங்க அட்ஜெக்ட் தான். எங்க இருக்காரு அவர்? எங்க அவர் எங்க இருக்காரு? அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவ்வளவுதான். அப்ப நீங்க பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா சப்ஜெக்ட் ஃபார்ம் எல்லாத்துலயும் இந்த எஸ்வி இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் எஸ்விங்கிறது. அதனாலதான் என்ன பேசுறாலும் என்ன வாக்கியம் பேசுறாலும் இங்கிலீஷ்ல அந்த எஸ்வி தான் மைண்டுக்கு வரணும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் வர்றதுக்கு. ஏன்னா தமிழ்லயே நம்ம யோசிச்சு தமிழ்லயே இருந்துட்டோம். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு தரம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்க்க போற 40-50 வாக்கியம் கூட நீங்க வந்து இப்ப பாருங்க, இப்படி ஒண்ணு போடுறேன்.
நல்லா பாருங்க, நீங்க வந்து இதுல டென்ஸ் எல்லாமே வேற மாதிரி அது கவர் ஆயிடும். இது கவர் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாக்குறது. இப்ப பாருங்க, நான் இப்படி ஒரு இது போடுறேன். ஐ ஹாவ் பீன் லிவிங். I have been living in Coimbatore since 1999. அப்படி போடுங்க பாக்க. Yes, have been living. அப்படியே ஒரே குரூப் ஆக்கிட்டேனா இல்ல சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் SV முடிஞ்சதா? In Coimbatore அடிங்க. Yes, sir. Urgent. Yes. Yeah, since 1999. Urgent. அவ்வளவுதான். எப்ப அவ்வளவுதான் SV. வாவ். அப்ப என்ன சின்ஸ்ங்கிறது ஒரு ப்ரொபோஷன். இந்த ப்ரொபோஷனுக்கு அப்புறம் ஒரு இயர் போறோம் நவுனு. இன்னுங்கிறது ஒரு ப்ரொபோஷன். கோயம்புத்தூர்னு ஒரு நவுனு போறோம். என்ன கிளியரா அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான். இப்படியே கன்சல்ட் பண்ணிட்டே போக வேண்டியதான். எவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க கேக்குறீங்களோ, அப்படியே பிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் உங்க மைண்ட்ல. நல்லா பாத்துக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துடணும். நல்லா பாருங்க. ஆல்ரைட், நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் பண்றேன். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து it shouldn't be a big deal. Look at this. I am ready. Subject. Subject. Verb. Object. Oh, Complement. Complement. Complement, sir. நான் எப்படி இருக்கேன்? தயாரா இருக்கேன். நான் எப்படி ஒரு பூர்த்தி பண்ணது என்னை பத்தி சொல்லுது. வெறும் ஐயாம அப்படியே தூக்கி நிக்க முடியாது. சோ காம்ப்ளிமெண்ட். சோ இந்த சப்ஜெக்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எகைன் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் இது இருந்தாக்கா. அதனாலதான் அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இதை சொல்லி கொடுப்பாங்க. 4வது படிக்கிற பையனுக்கு இது தெரியும். ஐயோ இது ஈஸியாச்சேப்பா அப்படின்பா. ஏன்னாக்கா அப்படி ஒரு இதுதான் அது. அவ்வளவு பேசிக் தான் அது. இப்ப பாருங்க, I gave him a pen. அடிங்க பார்க்கலாம். Subject. Verb. Object. Sir. Object. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல பாருங்க, இதை இப்படியே போடுறேன். ஒரே விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு அதை ஆட் பண்ண போறேன் பாருங்க. ஐ ரெண்டும் ஒண்ணுதான். ஐ கேவ், இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த மொதல் ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் பண்ணுங்க. I gave a pen. மூவ் பண்ணிட்டு ஹிம்ம வந்து to himனு போடுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இப்பதான் ஒண்ணு பண்ண போறேன். இப்ப பாருங்க, இந்த சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கா, இந்த ஹிம் இருக்குல்ல, இதுக்கு பேரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டுங்க. ஐவோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு வாட்டி பண்றப்ப அது ஒர்க் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இதை வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் அ பென் நீங்க நிப்பாட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதை கட் பண்ணிட்டு ஐ கேவ் அ பென்னா இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஐ கேவ் அ பென் வந்தது. ஐ கேவ் ஹிம்னாக்கா என்ன கொடுத்தேன்னு தெரியாது, அது இன்டைரக்ட். இப்ப பாருங்க, இப்ப என் பென் இங்க டைரக்ட் ஆப்ஜெக்டா? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கேயும் பெண்ணு. இந்த ஹிம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இதுதான். சோ இப்ப இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம்னா, ஐ கேவ் ஹிம் அ பென்னுனாலும் ஒரே மீனிங் தான். ஐ கேவ் அ பென் டு ஹிம்னாலும் ஒரே மீனிங். இந்தியன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, இந்தியன்ஸ் வந்து இந்த டூ அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நம்ம மாரி இந்தியன்ஸ் ஐ கேவ் அ பென் டு ஹிம்னு கொடுத்து சொல்லுவீங்க. அமெரிக்கன்ஸ் நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஐ கேவ் ஹிம் அ பென் அப்படின்பாங்க. அது நல்லா இருக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இப்ப நீங்க இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிடிச்சிடும், நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தமிழ் படுத்துவோம். அவனுக்கு நான் பேனா கொடுத்தேன், ஐ கேவ் அ பென் டு ஹிம். இந்த டூ ஹிம் இப்படிதான் பேசுவோம். நம்ம தமிழ் படுத்துவோம். நம்ம தமிழ் படுத்துறப்ப இப்படி வரும். ஆனா ரெண்டுமே வந்து சரிதான், தப்பு கிடையாது. ஆனா நான் சொன்ன டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். பிராக்டிஸ்ல அது வரும். இன்னைக்கே அந்த பிராக்டிஸ பண்றோம். அடுத்த வாக்கியம். All right. நான் எப்படி அதை பிரிச்சு போட்டிருக்கேன் பாருங்க. சப்போர்ட்டிங்கா மெயின் ஒரே காலத்துல போட்டிருக்கேன். He has won the Nobel Prize. சொல்லிடலாமா? He. Subject. போயிட்டே இருங்க. Has won. Verb. இந்த வெர்ப்ல ரெண்டுமே சப்போர்ட்டிங் அண்ட் மெயின் வெர்ப் இருக்கு. நான் பிரிச்சுட்டேன் பாருங்க. The Nobel Prize.
Object. Object. ஆப்ஜெக்ட். முன்னாடி ப்ரொபோஷன் எதுவுமே இல்லை. கீழே வந்து ஆப்ஜெக்ட்னு வந்து நிக்குது. ரைட். ஸோ இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்றோம். ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். சம்திங் we are going to do now. லைட்டா ஆட் பண்றப்ப நீங்க வந்து கரெக்டா ரெகனைஸ் பண்றீங்களான்னு பார்ப்போம். She gave me her contact number. சொல்லிட்டே போகணும். Subject. Subject. சப்ஜெக்ட். Verb. 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 Object. ஆப்ஜெக்ட். உடனே ஆப்ஜெக்ட் வந்து மீ 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 ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அந்த பொருள் வந்துடுச்சு. இப்ப பாருங்க, she gave me her contact number. Object. Object. ஆப்ஜெக்ட். நல்லா தெளிவா இருக்கணும். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ நமக்கு வந்து தெளிவா தெரியும். இந்த she gave, இது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் நீங்க. her contact number. to me. ரெண்டு ஒண்ணுதான். அகைன் இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் நான் சொல்றேன். அதெல்லாம் சொல்லணும், நீங்க மைண்டுக்குள்ள போகணும். இப்ப எனக்கு மேல போங்க. she gave, இது டைரக்ட் ஆப்ஜெக்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா? Direct object. Indirect object. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். her contact number என்ன, டைரக்டா இன்டைரக்டா? Direct object. டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதே தான் இங்கேயும். இங்க வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். டைரக்ட் இன்டைரக்ட் மாத்தலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த டூ கரெக்டா போட்டுக்கணும். ஸோ அவ்வளவுதான், பாக்கி எல்லாம் ஒண்ணுதான். ஸோ எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கும், இது எப்படி போறதுன்னு. இந்த டவுட் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணி எனக்கு எகைன் உங்க ஆடியோ கட் பண்றது உங்களுக்காக நீங்க பண்றீங்க, எனக்கு பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த நாள்ல வந்து ஆடியோ நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த கான்செப்ட் உங்களுக்கு தரவாயிடும். நீங்களே உங்க ஆடியோ பின்னாடி பார்த்து ஆச்சரியப்படுங்க, நம்ம பண்ணியிருக்கோம் அது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அது ஒன்று ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் 1 ஹவர்ல நீங்கள் முடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். ஷி குக்ட் அஸ் a delicious meal. தமிழ் என்னங்க? ஷி குக்ட் அஸ் a delicious meal. அது ரொம்ப சுவையான சாப்பாடு சமைச்சான்றாங்க. சமைச்சாங்க. அருமை அருமை. இது வந்து ஷி குக்ட், எஸ்வியில் ஆரம்பிக்கிறது, பிரமாதம். அஸ் 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 ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே போடுங்க, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முடிஞ்சது. டெலிஷியஸ் மீல் முடிஞ்சு போச்சு. DO. ரைட். போக உங்களுக்கு அந்த சில ஏல சின்ன சின்ன டவுட் வரும். அதை கரெக்டா உள்வாங்கிட்டீங்கன்னா அந்த டவுட் கிளாரிஃபை ஆயிடும். ரைட். ஸோ இதை வந்து அப்படியே மாத்தி விடுவோம். இப்ப she cooked a delicious meal. ஃபாரஸ்ட் போலாம், டூவர்ஸ் போலாம், தப்பு கிடையாது. ரெண்டுமே ப்ரொபோசிஷன் தான், எல்லாமே ப்ரொபோசிஷன் தான். ஃபாரஸ்ட் போடலாம், இந்த இடத்துல டூவர்ஸ் போடலாம். நம்ம டூவர்ஸ் போடுவோம், அவங்க பொதுவாக அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் போடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், இதை அப்படியே எடுத்து வைக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் வருது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எது பெட்டரு? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வாங்க. அது ஸ்டைலிஷாக இருக்கும், லாங்குவேஜ் கரெக்டாகவும் இருக்கும். அது வந்து பொதுவாக அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒத்து வர்றது. ஐஓவை முன்னாடி கொண்டு வருது. இந்தியன்ஸ் டிஓ முன்னாடி கொண்டு வருவாங்க, போட்டு ஃபாரஸ்ட் டூவர்ஸ் போடுவாங்க. இவங்க இந்த ப்ரிப்போஷனை கட் பண்ணிட்டு நச்சுன்னு போட்டு விட்டுருவாங்க. ஆல் ரைட், நோட் பண்ணிக்கலாம். சிலது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், சின்னதா இருந்தது. ஆனா வந்து லைட்டா குழப்பற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி கான்செப்டுவலா எப்படி பண்றீங்க? I left the door open. அழகா கொண்டு வாங்க பாருங்க. சொல்லிட்டே வாங்க. I left the சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். அப்புறம் Verb. பியூட்டிஃபுல். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட். டோருங்கிறது சரி, ஒரு பொருளா இருக்கு, ஆப்ஜெக்ட் ஓப்பன்னு வருது, என்ன பண்ணுவீங்க? Urgent.